100 நாள் வேலையை நிறுத்த துடிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஏழைகள் வயிற்றில் அடிக்க நினைக்கும் மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். அடிமைகள் யாருன்னு தெரியுதா? சத்தமா சொல்லுங்க. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாசிச பாஜக கட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். முடக்காதே 100 நாள் வேலையை முடக்காதே. நீக்காதே. அண்ணல் காந்தி பெயரை நீக்காதே. குறைக்காதே. தமிழ்நாட்டிற்கு நிதியை குறைக்காதே. எனவேதான் இந்த திட்டமானது முழுக்க ஏழைகளுக்கு, கிராமத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு திட்டமாக இருப்பதால் தமிழக முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒன்றிய அலுவலகங்களுக்கு முன்னாலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இதற்கு சரியான 2026 நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு மூலம் இந்த பாரதிய ஜனதாவுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து அவர்கள் தேர்தல் களத்திலிருந்து ஆட்சி களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று திராவிடர் கழகத்தின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசிச பாஜக ஆட்சியின் குறிக்கோளே ஜாதியாலும் மதத்தாலும் நமது நாட்டை பிளவுபடுத்தி அதில் சுகம் காணும் இந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்ற பாடுபடும் தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த கொடுங்கோல் ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கான சார்பாக எனது கண்டனத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி. வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை எடுக்கிறார். நாளைக்கு நமது ரூபாய் நோட்டில் உள்ள காந்தி போட்டோவை எடுப்பார். எப்படி மதவாதத்தை புகுத்தி அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார். இங்கு தமிழ்நாடு ஸ்டாலின் இருக்கிறார், இந்திய கூட்டணி தலைவர்கள் இருக்கிறார்கள், பொதுமக்கள் இருக்கிறார்கள். உங்கள் செயல் எப்போதும் எடுபடாது என்பதை சொல்லி எங்கள் புதுக்கோட்டை அதிமுக சார்பாக மிகவும் பெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். போராட்டம்ங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்தியா கூட்டணியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒன்றிய அலுவலகங்களில் மிகச்சிறப்பாக அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு எங்கள் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக எங்களது ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டு மத்தியில் ஆளும் பாசிச பாஜக கூட்டணியை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். காந்தியனுடைய பெயரை எடுப்பதற்கு உங்களுக்கு என்ன அருகதை யோக்கியது இருக்கிறது? நிச்சயமாக பிஜேபி அரசு, மோடி அரசு, அமித்ஷா அவர்களே, உங்களுடைய எதிர்காலம் இதே மாதிரி இல்லாமல் போய்விடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய கண்டன உரையை இந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மோடி அரசை அப்புறப்படுத்துகிற வேலையை நாம் செவ்வனே செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசை கண்டித்து எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் எனது கண்டனத்தை பதிவு செய்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகாத்மா பெயரில் இருக்கிற சட்டத்தை பாதுகாப்பதற்கு உறுதியான நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் வழங்கும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் அதற்குரிய முறையில் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையின் கீழ் வெகு மக்களை இன்னும் லட்சக்கணக்கில் திரட்டி இன்றைக்கு தமிழ்நாடு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டுடைய மூலை முடுக்கெல்லாம் இந்த போராட்டம் வெற்றிகரமான போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. மோடியை செகுப்பறையில் கிழிக்கிற போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கும் நரேந்திர மோடிக்கும் சவுக்கடி கொடுக்கிற போராட்டத்தை மீண்டும் நடத்துவோம் என தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயம் இந்த 100 நாள் வேலை திட்டம் நிறுத்த பார்க்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம் பழையபடியே
மகாத்மா காந்தி பெயரில் வேலை செய்கிற அத்துணை ஏழை உழைக்கிற மக்களுக்கும் நாள் ஒன்றுக்கு 600 ரூபாய் வீதம் ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற போர்க்குரலை இந்தியா பூராவும் நாம் எழுப்புவோம். நாங்களாம் படிக்காதவங்க, நாங்களும் படிக்கல, எங்கள் வீட்டுக்காரும் படிக்காதவங்க. அதனால எங்களுக்கு விவசாயம் இல்லை, கேணி மோட்ரு எதுவுமே இல்லை. வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு அன்னாடம் எங்களுக்கு ஊர் வளர்க்கலாம். அதனால் 100 நாளை வேலைக்கு நாங்கள் போனால் ஒரு மாடு வச்சுருக்கோம், இல்லைனா ஒரு பில்லு பிடுங்கோம்ட்டு போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு அதனால எங்களுக்கு எந்த வேலையும் இல்லாமல் கூலி வேலைக்கு போய் தான் நாங்கள் ஊர் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதை விட்டு நிப்பாட்டினத்துலேருந்து எங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, வேலைக்கு போகிற வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அதனால் எங்களுக்கு 100 நாளை வேலைக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு இந்த 100 நாளை வேலை எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். உங்கள் சார்பாக எங்களுக்கு இந்த வேலை வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இன்னைக்கு ஒன்றிய அரசு கிராமப்புறத்தில் உள்ள ஏழை மக்களை பழிவாங்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதற்கு அதிமுகவும் உறுதுணையாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம போக்கணும்னா நம்ம கூட்டணி கட்சி சார்பாக வரக்கூடிய 2026 தேர்தலில் இன்னைக்கு ஒன்றிய மோடி அரசை வீழ்த்தெடுத்திருக்கு. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கரகோர்ந்து நின்று இன்றைக்கு வரக்கூடிய தேர்தலில் நம்ம ஒன்றிய அரசை முறியடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாசிச பாஜகவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டம், முடக்காதே 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 100 நாள் வேலையை முடக்காதே, 100 நாள் வேலையை முடக்காதே, நீக்காதே 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 நீக்காதே, அண்ணல் காந்தி பெயரை நீக்காதே, அண்ணல் காந்தி பெயரை நீக்காதே, குறைக்காதே 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 குறைக்காதே, தமிழ்நாட்டிற்கான நிதியை குறைக்காதே, தமிழ்நாட்டிற்கான நிதியை குறைக்காதே, அடிக்காதே 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 அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே, ஒதுக்காதே 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 ஒதுக்காதே, விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காதே, விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காதே, திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு, ஏழை மக்களின் வாழ்வை அளிக்கும், ஏழை மக்களின் வாழ்வை அளிக்கும் புதிய மசோதாவை திரும்ப பெறு, புதிய மசோதாவை திரும்ப பெறு, விடமாட்டோம் 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 விடமாட்டோம், பாசிச சக்திகள் காலூன்ற விடமாட்டோம், பாசிச சக்திகள் காலூன்ற விடமாட்டோம், போராடுவோம் வெல்வோம் போராடுவோம் வெல்வோம் போராடுவோம் வெல்வோம் போராடுவோம் வெல்வோம் போராடுவோம் வெல்வோம் போராடுவோம் வெல்வோம். நடக்கிற மோடியினுடைய அனைத்து அக்கிரமங்களையும் இந்திய அளவில் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், தமிழகத்தில் அருமை தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் அருந்தவ புதல்வராக தமிழகத்தை கடந்த 5 ஆண்டுகளாக நல்லாட்சி நடத்தி வழிநடத்தி வருகிற மரியாதைக்குரிய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்போடு மோடியை எதிர்த்தும் தமிழகத்தை மேம்படுத்தியும் வருகிறார்கள். டெல்லியிலே ராகுல் காந்திக்கு துணையாக ஒரு மூத்த அண்ணனாக அவர்களே குறிப்பிட்டதை போல அண்ணனாக முதல்வர் அவர்களும் தம்பியாக அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இருந்து பாசிச பாஜகவிற்கு எதிர்ப்பாக இரட்டை குழல் துப்பாக்கியை போல செயல்பட்டு இந்தியாவில் பாஜகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒடுக்குகிற பணியில மிக சிறப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பெயரை எடுத்துவிட்டு வாயில் நுழைய முடியாத ஒரு பெயரை அந்த திட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளார்கள். இந்தியில் மகாத்மா காந்தியோட ஏண்டா அறிவு கட்டவங்கள, இந்த மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுக்கலன்னா இன்னைக்கு பிரதமராக மோடி இருக்க முடியுமா? அவர் போட்ட பிச்சை அது. இன்னைக்கு பிரதமர் பதவிங்கிறது காந்தி போட்ட பிச்சை. அவர் கொளுத்தும் வெயிலில் ஒரு அரஜான் துண்டை கட்டிக்கிட்டு போய் அத்தனை விடுதலை போராட்டங்களையும் நடத்தி இந்த நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அந்த தலைவர் பேரை எடுக்கிறன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவ. காந்தியை எடுப்ப, நேரம் எடுப்ப, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மோடின்னு வைப்ப. கடைசியாக தமிழ்நாட்டில் கொண்டாந்து எடப்பாடி பேரை வைப்ப. எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாங்க. ஏன்னா நம்மெல்லாம் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க. இது பெரியார் வளர்த்த பூமி. அண்ணா நம்முடைய கழகத்தை வேரூன்றி வளர்த்த இயக்கம் திமுக இருக்குது. நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மண்ணில் மதவாத சக்திகளை ஒழிப்பதற்கான அத்தனை விதையும் போட்டுள்ளார்கள். இவர்களெல்லாம் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒருவர் அத்தனை பேர் முகமாக ஐயா பெரியாராக, அண்ணாவாக, கலைஞராக முத்துவேல் கருணாநிதி என்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை இங்கே மதவாதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு
வெல்லும்.